நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். நெக்ஸ்ட்டு ரீவைண்ட் மூவி 2023 இந்த வருஷத்தில் வந்து எந்தெந்த மூவிலாம் பார்க்க போகிறோம்னா 2023 லவ்வை மட்டுமே மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரியாக பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களோட லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ்னாலே ஒரு தனி ஃபீல் நாங்கள் லவ் ஃபெயிலியரும் சரி, லவ் உருவாக செஞ்சு லவ் காட்சிகளை வந்து எந்தெந்த விதத்தெல்லாம் காட்டுவாங்க, அது ஒரு பெஸ்ட்டு மூவியாக 2023 வந்திருக்கு அப்படின்றத ஒரு 4-5 லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வருஷத்தில் முதல் படம் வந்து டாடா. கல்லூரி காதலில் வந்து 2 பேரும் காதலிக்கிறாங்க. அது மூலமாக கல்யாணமாகி பல எதிர்ப்புகள் மத்தியில் கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து தன்னுடைய குழந்தைய பார்க்குற ஒரு அப்பா என்னென்னலாம் பாடுபடுவார், அந்த குழந்தைக்காக இருக்கதான் வந்து அவங்க அம்மாவும் பாடுபட்டாங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸ் வச்சு ஸ்டார்டிங் 2023 ஸ்டார்டிங்கே வந்த படம் டாடா. இந்த படம் வந்து ஸ்டோரி வைஸ் வந்து பெஸ்ட்டு மூவி, லவ் ஸ்டோரி வைஸ் வந்து பெஸ்ட்டு மூவி கேட்டகரியில் இந்த படம் வந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பட வரிசையில் வந்து தீரா காதல் வந்து நம்ம ஜெய் நடிச்சிருப்பாங்க, வாடி பூஜை நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து மிட் ரேஞ்சில் வந்துச்சு. ஒரு மே மாதம் அந்த கட்டகத்தெல்லாம் வந்துச்சு. இந்த படத்தில் என்னென்னா ஒரு ஸ்கூல் ஸ்டோரி லவ், அதாவது ஃபஸ்ட்டு லவ் வந்து பிரேக்கப் ஆகிடும். அந்த பிரேக்கப்பான லவ்வுக்கு அப்புறம் வந்து காதல் கதை வந்து, அதாவது வாழ்க்கை முறைகள் வந்து கல்யாணம், மனைவி, குழந்தைகள் அப்படின்ற மாதிரி இருக்கிற காட்சிகளாக வந்து காட்டியிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க 2 பேரும் வந்து பழையபடி மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்த பழைய உணர்வுகளாக வந்து எந்தளவுக்கு வருது அப்படின்றத ஒரு இம்பேக்டாக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து டேரக்டர் அற்புதமாக வச்சுருப்பார். இதில் 2 பேருமே நடிச்சிருந்த கதாபாத்திரம் ஜெய்யும் சரி, வாணி பூஜும் சரி, அவருடைய நடிப்பும் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற காட்சிகளும் எமோஷன்ஸ் வந்து சூப்பராக கொண்டு வந்திருப்பார். தீரா காதல் இந்த படமும் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் மூவி அண்ட் லவ் வேஸ் வந்து இந்த படம் வந்து கேட்டகரியில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி மாதம் வந்த ஜோ சொல்லவே வேணாம். நம்ம ரீசெண்டாக வந்த படம் தான். காதல் கதைகளை வந்து இந்தமாதிரி ஆங்கிளில் காட்டலாமா அப்படின்றவருக்கு உணவுபூர்வமாக ஒரு கேரக்டர் வந்து எடுத்து காமிச்சிருப்பார். கல்லூரி டயத்தில் வந்து காதல் பண்ணாங்க. சில பல ஈகோ பிரச்சனையாக வந்து இவரை விட்டுட்டு போகிற மைண்ட் செட்டில் வராங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மத்தியில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து எதிர்த்து வந்து இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டோரி பேஸை வச்சு அழகாக எடுத்துருப்பாங்க படம். இந்த படமும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாணோடைய நடிப்பில் வந்து இந்த படம் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிரச்சனைலாம் வரும், மேரேஜினால எந்தெந்த வரும், அது வந்து 2 மடங்களை இணைந்து பண்ணுற மேரேஜா இல்லை வந்து பெற்றோர்களுடைய கட்டாயத்துக்காக பண்ணுற மேரேஜா அப்படின்ற ஒரு ஸ்டோரி பேஸை வச்சு மேரேஜ் பண்ணால் மட்டும் போது அவங்க 2 பேருக்கும் உணவுபூர்வமாகவும் பண ரீதியாக வந்து ஒத்து போகுதா அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸ் வச்சு நம்ம ஹரிஷ்டர் இந்த இயக்கத்தில் வந்த நடிப்பில் வந்த படம் வந்து எல்ஜிஎம். இந்த படமும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் த லவ் ஸ்டோரி இன் 2023. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கணும், புருஷன் பொண்டாட்டிலாம் எப்படி இருக்கணும், லவ்வர்ஸ் தான் எப்படி இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் வரும், அந்த எந்த பிரச்சனைலாம் சுலபமாக வந்து முடிக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு காணலாம் அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸாக வச்சு 4 லவ் ஸ்டோரியை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காட்டியிருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ்லி இருக்கப்பட்ட மூவி தான். இருக்கப்பட்ட மூவி ஒரு அண்டர் ரேட்டிங் மூவியாக இருந்ததுமே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள் கழிச்சுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸில் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் படத்துக்கு வந்து ஒரு ஹைப் இருந்ததுக்கு காரணமே இந்த படத்தை பார்த்து பாருங்கள். இந்த படத்தில் அவர் சொல்கிற காட்சிகளாக வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு டேரக்டர் பேசும் பொருளாக வந்து இந்த படத்தை எடுத்திருப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் ரேட்டட் மூவிலே ரொம்ப அண்டர் ரேட்டட் மூவி இந்த அடியே. இந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பார், கௌதம் வாசுதேவன் நடிச்சிருப்பார், வெங்கட் பிரபு நடிச்சிருப்பார், கௌதம் வாசுதேவன். அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி டைம் லூப் காட்சிகள்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த டைம் லூப் காட்சிகளை வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தாலுமே அவர் வந்து தன்னுடைய லவ்வுக்காக வந்து ஆல்டர்னேட் வேர்ல்டில் போய் தன்னுடைய லவ்வை வந்து காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் ஆல்டர்னேட் வேர்ல்டுலேருந்து ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வந்து அந்த லவ்வை வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத இதில் சூப்பராக ஒன்று இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாங். எனக்கு அந்த உங்களோட எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் செந்தாலினி பாட்டு நீங்கள் கேட்காத ஆள் கிடையாது. ஒரு சாங் வந்து யூடியூப்பில் போய் செந்தாலினி பாட்டு கேட்டு பாருங்கள். அந்த பாட்டுக்கு வந்து அந்த படத்துக்காகவே அந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை போய் பார்த்தேன். பைதவே வந்து இந்த மூவி வந்து ஒரு அண்டர் ரேட்டிங் மூவி. பட் லவ் வந்து எந்த எஃபர்ட்டுக்கு வந்து எந்த காட்சியெல்லாம் பண்ணலாம், லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு
பெஸ்ட்டு மூவியாக கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷத்தில் வந்து இந்த 5 படமே சொல்லலாம். டாடா, தீராக்காதல், ஜோ, எல்ஜிபிஎம், ஈர்க்கப்பற்று, அடியே. லவ்வுனா என்ன, லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, லவ்வுக்காக சாகர மட்டும் கிடையாது, லவ்வுக்காக வாழ்றதும் தான் லவ் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி பேஸில் வந்து இந்த வருஷத்தில் வந்து 6 படங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இது போக லிஸ்ட்டில் வேறு எந்தெந்த படங்கள் விட்டு போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒன் ஆஃப் த 2023 ரீவைண்ட் மூவியில் வீடியோஸில் சந்திக்கிறேன். அடுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துங்க கண்டினியூவாக. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் வியூவர்ஸ்.